என்னது தமிழ்நாட்டோட சிஎம் நம்ம கூட மாரத்தானோட வராரா? ஸ்டோரி என்னன்னு சொல்கிறேன், வீடியோ மட்டும் ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஃபுல்லாமே இன்றைக்கி ஒரு மாரத்தான் கண்டக்ட் பண்ணாங்க, நோ ட்ரக்ஸ் மூலயமா. அதில் நம்மளும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தோம். அதில் எவ்வளவோ பேர் கலந்துருந்தாங்க. அதில் நம்மளும் ஒரு பார்ட்டாக கலந்துருந்தோம். நம்ம நைட்டே ஷிஃப்டெல்லாம் முடிச்சுட்டு நேராக மாரத்தான் ஓடுறதுக்கு மெரினா பீச் வரைக்கும் போயிட்டோம். அங்கே போனோன்னா ஒரு ஆள் கூட இல்லையா, சரி நம்ம தாண்டா ஃபஸ்ட்டு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நின்று இந்த மாதிரிலாம் செல்ஃபி பாயிண்டில் நிறைய ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு வாரமாக படுத்து தூங்கிட்டு காலையில் இருந்தோன்னே நமக்கு ஜெஸ்ஸியும் ஒரு தம்பி தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தான். சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் மாட்டிட்டு பார்த்தாக்க க்ரௌடெல்லாம் அவ்வளோ பேர் இருந்தாங்க. 15,000 பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களாம். ரிஜிஸ்டர் பண்ணாமல் நிறைய பேர் வந்து நின்றுருந்தாங்க. அவங்களெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். அதுக்கப்புறமா இந்த மூமெண்ட் இருக்குல்ல, இந்த மூமெண்ட்டுக்காக தான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருந்தோம். எங்களுக்கே சர்ப்ரைஸ் மூமெண்ட் தான். அப்போ தான் சொன்னாங்களே சிஎம் இந்த மாதிரி இதில் கலந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரியான ஹாப்பியாக இருந்துச்சு, செம்ம ஜாலியாக இருந்துச்சு. அப்புறம் நம்ம தளபதி ஸ்போர்ட்ஸ் சைடு ட்ரக்ஸ் சைடு அப்படின்னு சொல்லிட்டு போர்டில் எழுதினாரு. அதெல்லாம் பார்க்கும்போது சரியான ஜாலியாக இருந்துச்சு. தளபதியை பார்த்துட்டோம்ல அப்படிங்கிற ஒரு மூமெண்ட் மட்டும்தான் எனக்கு அந்த இடத்துல இருக்கிற வரைக்குமே தோணிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தளபதியுமே ரன்னிங் ஓடலாம் ஸ்டார்ட் பண்ணார், கொஞ்சம் தூரம் ஓடினார். அதுக்கப்புறமா நம்மலாம் ஓட சொல்லிட்டாங்களா, சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஓடி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சரி ஆவரேஜ் பீஸ் டைமு அதெல்லாம் மெயின்டைன் பண்ணாமலே நம்ம ஓடுற வரைக்கும் ஓடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி முடிச்சுட்டு வந்தேன். அப்புறம் மன்சூர் அலிகான் சார் அவங்க எல்லாத்தையுமே அப்படியே பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஆவரேஜ் பீஸ் டைம் எவ்வளோ தரமாக கம்ப்ளீட் பண்ணோம், 6ல் முடித்தோம். டோட்டல் டைமிங் வந்து 36 நிமிஷத்தில் முடித்தோம். இது எனக்கு அதிக டைமிங் தான். அப்புறமா வந்து மெடலு, அப்புறமா வந்து லைட்டாக அந்த மெடல்லாம் போட்டுட்டு ஃபோட்டோ வீடியோஸ்லாம் அதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு கவர் ஒன்று கொடுத்தாங்களா, அந்த கவரில் என்னென்னலாம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு வாழைப்பழம், அதுக்கப்புறம் ஒரு பன்னு, அதுக்கப்புறம் வந்து ஒரு வாட்டர் பாட்டிலு, குளுக்கோஸு, அதுக்கப்புறம் வந்து ப்ரோட்டீன் பாரு, இது எல்லாத்தையுமே வாங்கிட்டு அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம். இந்த மாரத்தானை இவ்வளோ அருமையாக ஆர்கனைஸ்டு பண்ண நம்ம சீஃப் மினிஸ்டருக்கும், நம்ம ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டருக்கும், நம்ம தமிழ்நாடு காவல்துறையினருக்கும் நன்றிகள் பல. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இணைப்பில் இருக்கவும்.